கொஞ்சம் அசந்தாலும் பல உயிரை காவு வாங்க தெரிஞ்ச இந்த டிராக்டரை பக்குவமா எடுத்துட்டு வந்து நம்ம ஒர்க் ஷாப்புக்கு டிரைவர் விட்டதுக்கு அவருக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சல்யூட்டுங்க. இதுல என்ன பிரச்சனைனா ரெண்டு சைடு கிங் பின்லுமே ஆம் சுத்தமா லொடலொடன்னு போயிடுச்சு. கிங் பின்ல ஆம் லூசா போயிடுச்சுன்னா ஷேரிங் கண்ட்ரோல் சுத்தமா இருக்காதுங்க. டிரைவர் லெஃப்ட் திருப்பினா வீல் ரைட் திரும்பும். இந்த மாதிரி ஆனிச்சுன்னா பயங்கர ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓனர் என்ன சொல்லிட்டாருன்னா சிம்பிளா ஏதாவது பண்ணி கொடுங்க, வண்டி விற்க போற வண்டி தான் அப்படின்னு சொல்ல வழக்கம் போல நம்மளுமே வேலைய ஆரம்பிச்சிட்டோம். ஓனரே சிம்பிளா வேலை செய்ய சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம கடமைக்கு செய்யாம முடிஞ்ச அளவுக்கு பர்ஃபெக்ட்டாவே பண்ணி கொடுத்தோம். இந்த வேலையை ப்ராப்பரா பண்ணணும் அப்படினா கிங் பின் செட் அப்புறம் ஆம் செட்டை கீழே இறக்கி வெல்டிங் பண்ணி அப்புறம் லேத்ல கடைஞ்சிட்டு அப்புறம் தான் மாட்டணும். ஆனா கஸ்டமர் அந்த அளவுக்கு டைமும் கொடுக்கல, அந்த அளவுக்கு நமக்கு செலவும் பண்ண முடியாதுன்றாரு. அதனால நம்ம என்ன பண்றோம்னா கிங் பின்ல ஆம் படியக்கூடிய இடத்தை வெல்டிங் பண்ணி கிரைண்டிங் பண்ணி அப்புறம் டைட் ஃபிட்டிங் பண்றோம். ஒரு சில நண்பர்களுக்கு தோணலாம், நீ தான் கிங் பின்னை வெளில எடுத்தியே வெளியிலேயே நீ சீட்டிங் பார்த்துட்டு ஆட்டி இருக்கலாமேன்னு தோணலாம். ஆனா நம்ம அந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா பீமோட புஷ் வழியா கிங் பின் உள்ள வராது. ஏன்னா ஆமோட போர் அதிகமா தேஞ்சு போச்சு. இந்த சைடு வீல் ஆமுமே இப்ப டைட் பண்ணிட்டு லாஸ்டா அலைன்மெண்ட்டும் பார்த்துட்டு ஓட்டி பார்த்தோம். சூப்பரா இருந்துச்சு. என் வேலை புரிஞ்சதா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.